இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரியின் நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. ஏனென்றால் இன்று அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் திறக்கப்படாமல், வழி திறக்கப்படாமல், எப்பொழுது காரியம் நேர்த்தியாக முடியுமோ, வெற்றியாக முடியுமோ என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், முக்கியமாக எப்பொழுது எனக்கு ஒரு கம்பெனியிலிருந்து இன்டர்வியூ கார்டு வரும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், வெளிநாட்டுக்கு செல்ல காத்திருக்கிறவர்கள், எப்பொழுது எனக்கு விசா கிடைக்கும் என்றெல்லாம் அநேக மூடப்பட்ட வாசல்களை திறக்கும்படியாக ஆண்டவரிடம் நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இன்றைய செய்தியின் தலைப்பு எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. மார்க் 7:31 முதல் 35 வரை அதற்கு ஆதாரமான வசனங்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, நாம் வாழ்க்கையில் மூடிக்கிடக்கும் காரியங்களை ஆண்டவர் திறக்கும் என்பதாக ஆண்டவர் நம்மை சரிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். நம்முடைய காரியங்களில், நம்முடைய உடல் உறுப்புகளில் எதெல்லாம் தேவனை அறியாமல், உணராமல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக தான் இந்த ஒரு சம்பவம். மார்க் 7:31, அவர் மறுபடியும் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலருகால் வந்தார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் எல்லைகளை விட்டு தெக்கப்போலி எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலருகே வந்தார். அப்படி என்றால் அவர் அதிகமான ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் கூட நடந்தே வந்தார். தீரு சீதோன் எல்லையிலும் கலிலேயா கடல் வரைக்கும் உள்ள தூரம் கிட்டத்தட்ட 88 கிலோமீட்டர், 55 மைல் நடந்துதான் வந்து கொண்டிருந்தார்கள். 11 to 12 மணி நேரம் ஆகும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வெளியேற பெற்ற அற்புதத்தை ஒருவனுக்கு செய்வதற்காக கிட்டத்தட்ட 88 கிலோமீட்டர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இதே போன்ற ஒரு அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை குறித்து நாம் சற்று சிந்திப்போம். மார்க் 7:32, அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவர் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். இங்கு ஒரு கொன்னைவாயுடைய ஒரு செவிடன், இங்கு திரளான கூட்டங்கள் அவரை தேடி வரவில்லை. ஆனால் ஒரு சிலர் அவரை கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை கொண்டு வந்தார்கள். கொன்னைவாயுடைய செவிடன் என்பது காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. கொன்னைவாய் என்பதனால் ஒருவேளை திக்கி திணறி 2-3 வார்த்தைகள் வேண்டால் எப்படாவது பேசலாம். இவனுக்கு முக்கியமாக காது முற்றிலும் கேட்காது. ஒரு சில வார்த்தைகளை ஏதோ தனக்கு தேவையான காரியங்கள் வேண்டும் பொழுது மட்டும் சொல்வனாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரை கொண்டு வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த கொன்னைவாயுடைய சிவனை போல அநேகம் தரம் காணப்படுகிறோம். எப்படி என்றால் ஏசாயா 56:10, அவருடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்று மறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக்கொள்ளியர்கள், நித்திரிப்பிரியர். நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் காவற்காரராக வைத்திருக்கிறார். காவற்காரராக என்றால் வருகிற ஆபத்தை உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏனோதானோ என்று இருந்துவிட்டு யாரோ உழைத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும், நான் வாழா இருந்தால் போதும் என்று நாம் நித்திரப்பிரியராக படுத்துக்கொள்கிறவர்களாக இருந்தால் நாம் குலைக்க மாட்டாத நாய்களை போல் இருக்கிறோம். நீங்கள் குலைக்காத நாய்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது வாய் கட்டி விட்டார்கள் என்று சொல்லுவார்கள், அது சீக்கிரத்தில் இறந்துவிடும். பிரியமானவர்களை, நாமும் கூட மற்றவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை நாம் சொல்லாமல் இருந்தால் நாம் நிச்சயமாகவே நாம் ஆத்மாவில் ஒரு நித்திரை பிரியராகவும் இருந்து சீக்கிரத்தில் வர்ணத்தை தலைவர்களாக இருப்போம்.
அதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கொன்னைவாயுடைய சிறுவனை ஒரு வித்தியாசமான விதத்தில் அவனை குணமாக்க விரும்புகிறார். 33. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவர் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். பிரியமானவர்களே, இங்கு ஒரு வித்தியாசமான காரியம். அவர் நாவை தொட்டது போல காதுகளையும் தொட்டிருக்கலாம். ஆனால் ஜனக்கூட்டத்திற்கு தனியே கூப்பிட்டு போய் காதுகளில் உமிழ்கிறார். நாம் இதை ஒரு கணம் யோசித்திருக்கும் பொழுது சற்று பிரியமில்லாத காரியம் போல்தான் தெரிகிறது. ஆனால் நம்முடைய காரியத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய காதுகளில் உமிழ்ந்து நம் காதுகள் திறக்கப்படுவதாக எப்பத்தா என்று கூற விரும்புகிறார். காரணம், செவிகள்தான் இங்கு சுவிசேஷ விஷயத்தில் நம் ஆவிக்குரிய விஷயத்தில் வளருவதற்கு மிகவும் முக்கியமான காரணம். அந்த செவி அடைப்பட்டு கிடக்கும் பொழுது நாம் எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களை போல் இருப்போம். ஐயா, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து நம் செவி உமிழ்ந்து திறக்கப்படுவாயாக எப்பத்தா என்று கூறுகிறார். உடனே அந்த நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவன் செவையாய் பேசினான். நாம் செவிகள் திறக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான் நாம் செவையாக பேசுவோம். செவையாக பேசுவது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை மற்றவர்களுக்கு உணர்த்துதான் செவையான பேச்சு. இல்லையென்றால் நம் செவிகள் திறக்கப்படவில்லை என்றால் நம் வாயிலிருந்து வாழ்கிற வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்க முடியாது. இதை கேட்கத்தகாத தூஷணமான வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் சண்டை போடும் வார்த்தைகளும் மற்றவர்கள் குற்றப்படுத்தும் வார்த்தைகள் தான் நம் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் இன்று முதல் நாம் அனைவரும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஆண்டவரே, என்னுடைய காதுகளில் இது உமிழ்ந்து தொட்டு எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொல்லும் பொழுது என் செவியின் கட்டுகளும் திறக்கப்பட்டு நான் செவையாக பேசத்தக்கதாக உம்மை குறித்து பறைசாற்றத்தக்கதாக எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். நாம் எதற்கு செவிகள் திறக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய இருதயத்தில் எந்த வகையான ஆவி இருக்கிறது என்று கொண்டு அதை கொண்டு நம்முடைய செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கும். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் நாம் இருதயத்தில் வாசமாய் இருந்தால் நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய சொற்படி கேட்கும் பிள்ளைகளாக இருப்போம். இல்லை, செவிகள் திறக்கப்படாமல் இருந்தால் நம்முடைய இருதயத்தில் இருப்பது பார்வோனின் ஆவிதான். யாத்ராகம் 8:15 இலகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. பிரியமானவர்களே, இங்கு பார்வோனிடம் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி என் ஜனங்களை எனக்கு வழிபாடு செய்வதற்காக அனுப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பார்வோன் ஆண்டவரை அறியாதவன். ஆகையால் எத்தனை முறை அது வாதைகள் வந்த பொழுதும் அந்த வாதைகள் நீங்கின பொழுது காரியம் லகுவாயிற்று என்று கண்ட பொழுது அவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் செவி கொடாமல் போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும் என்று தோன்றும். ஆனால் ஒரு காரியம் நடந்தேறின பின்பு இதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், இதற்கு நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று நாம் மனதை கடினப்படுத்திக் கொள்ளுவராக இருப்போம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு, பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு, இல்லையிருந்தால் தீர்க்கதரிசிகளின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நமக்குள் இருப்பது பார்வோனின் ஆவிதான். கடைசியில் பார்வோன் கடலில் பார்வோனின் சேனையும் அழிந்தது போல நாமும் அவிழ்ந்து போவோம். ஆகையால் நாம் செவிகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே எப்பத்தா என்று சொல்லி என்னுடைய செவிகளிலும் உமிழ்ந்து வேண்டாத காரியங்களை விலக்கி திறக்கப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் ஏன் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும்? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் செவி கொடுக்கும் பொழுது நமக்குள் எந்த வியாதியும் வராது. இங்கு அநேக காரியங்களில் அநேக கிறிஸ்துவ மக்களும் புறஜாதிகளுக்கு மக்களுக்கு ஈக்குவலாக அநேக வியாதியினால் வியாதிப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர்கள் ஆஸ்பத்திரி என்றும் பலவிதமான காரியங்களை தேடி கொண்டிருக்கிறார்கள்.
காரணம் அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை செவி கொடாமல் போட முடிந்தார். இந்த கொன்னை வாயும் செவிடனை போல அவன் காது கேளாமனாக இருந்தபடியினால் உழைக்க மாட்டாத ஊமையான நாய்களைப் போல ஆண்டவரை குறித்து அறிவிக்காமல் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருந்தபடியினால் தான் வியாதி. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். பிரியமானவர்களே, அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்து அவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்பிடிந்து அவருடைய பாதையின்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சரீரத்திலிருந்து வியாதியை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் யாராவது தீராத வியாதியினால் படுக்கையாக யார் எனக்கு உதவி செய்வார்? என் குடும்பத்தில் என் மகனுக்கு மகளுக்கு என் கணவருக்கு மனைவிக்கு இப்பேற்பட்ட வியாதி வந்திருக்கிறதே, நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வியாதிக்கும் மருந்துக்கும் ஆஸ்பத்திரிக்கும் செலவிடுகிறதே என்று கலங்கி தவிக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஜெபம், ஆண்டவரே எப்பத்தா திறக்கப்படுவாயாக, என்னுடைய காதுகள் உம்முடைய சத்தத்துக்கு கேட்கத்தக்கதாக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருந்தால் அதில் நீர் உமிழ்ந்து அதை திறக்கப்படுவாயாக என்று ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்யும், என் வீட்டாரின் வாழ்க்கையில் செய்யும் என்று இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான அற்புதத்தை காண்பீர்கள். நம்முடைய காரியங்களில் ஏன் குறைபாடு வருகிறது என்றால், நாம் செவி அடைக்கப்பட்டு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்காமல் இருக்கும் பொழுதுதான். செவியை அடைத்துக் கொள்ளும் பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். அதற்கு விரோதமாக விலக்கி தேவன் நம்மை காப்பாராக. அதை அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறது, நான் ஏன் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், நன்றாக சம்பாதிக்கிறேனே, ஒரு காரியத்துக்காக அநேக காணிக்கைகளை கொடுத்து விடலாம், இந்த ஊழியத்திற்கு நாம் இவ்வாறு செய்து விடலாம், அதனால் என் பாவம் தீரும், கீழ்ப்படியாமல் இருந்து விட்டாலும் காரியமில்லை என்று நினைத்தீர்கள் என்றால் அது தவறு. இங்கு தேவன் சொல்கிறார், பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களை நினைத்து பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நாம் அனைவரும் இந்த காரியத்தின் பின்னணியை அறிவோம். சவுல் ராஜாவாக ஏற்படுத்தின பின்பு அவனை அமலேக்கியருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவருடைய கட்டளை. அவன் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சென்றான். ஆனாலும் ஆண்டவருடைய கட்டளை என்றால் அவனுடைய ஆடு மாடுகள் மனிதர்கள் ஒன்றையும் நீ மீதியாக வைக்கக்கூடாது, எல்லாவற்றையும் நாம் கொண்டு போட வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த சவுல் ராஜாவோ தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிய விருப்பமில்லாமல் ஆடுகளில் மாடுகளில் கொழுமையானதை சேர்த்து வைத்து கொண்டு மீதியெல்லாம் வெட்டி போட்டு வைப்பான். இந்த காரியம் தேவனுக்கு விரோதமான பாவம். நாம் பாதி கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு தான் சமானம். இன்று அநேகர் வாழ்க்கையில் நாம் பாதிதான் கீழ்ப்படிவோம், முழு காரியத்துக்கும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம். பாதி காரியத்தில் கீழ்ப்படுத்தி விட்டு மீதி காரியத்துக்காக காணிக்கைகளை செலுத்தி விடுவோம். சவுளை போல, அது சவுளின் ஆவி. நமக்குள் சவுளின் ஆவி இருந்தால் நாம் பார்ஷியல் ஒபீடியன்ஸ். பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிசொபீடியன்ஸ். அந்த பார்ஷியல் ஒபீடியன்ஸை மறைப்பதற்காக காணிக்கையை செலுத்தி விடலாம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அது ஒரு விரோதமான பாவம். அதுதான் நாட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படிய பிரியம் இல்லாமல், நான் அந்த காரியத்துக்கு ஊழியத்திற்கு இவ்வளவு கொடுக்கிறேன், இந்த ஊழியத்திற்கு தாங்குகிறேன், இந்த ஊழியத்திற்கு கட்டளை நிதி கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு இருப்பது ஒரு சவுல் ராஜாவின் ஆவிதான். நீங்கள் சவுல் ராஜாவின் ஆவியை கொண்டிருந்தோம் அப்படின்னால் ஆண்டவரை விட்டு செவி கொடாமல் தூரமாய் போய்விடுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஜெபம், எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஆண்டவரை என் காதுகளில் உமிழ்ந்து என் காதை செவியை திறவும், உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யும். சவுல் ராஜாவின் ஆவியை என் இருதயத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று
கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பிரியமானவளாக ஆகுவோம். இந்த சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் கடைசியில் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண முதல் கீழ்ப்பிடிதல் முதல் கீழ்ப்படியாமல் போனது முற்றுமுடிய கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக காரியங்களே அவரை விட்டு விலக்கிவிட்டது, தேவனை விட்டு தூரமாக விலக்கிவிட்டது. நாமும் கூட நம் செவி அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க விரும்பாமல் அவரை விட்டு தூரமாக போய்விடுவோம். கடைசியில் சவுல் ராஜாவின் முடிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் அரிதாகும். அப்படிப்பட்ட ஒரு முடிவு நம் வாழ்க்கையில் நேரிடாதபடி இப்பொழுதே எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் எப்பொழுதுமே ஒரு நல்ல நல்ல செழிப்பான உபதேசங்களை மட்டுமே நாம் கேட்டுக்கொண்டு ஜாலியாக இருக்க வேண்டும். யாரும் என்னை கடிந்து கொள்ளக்கூடாது. கடினமான உபதேசம், என்னை சீர்படுத்துகிற உபதேசம், என்னை திருத்துகிற உபதேசம் யாரும் எனக்கு சொல்லக்கூடாமல் என்று நாம் செவி அடைப்போம் என்றால் அப்பொழுதும் நாம் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களைப் போல கேட்க இருப்போம். யோபு 36:10 அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். பிரியமானவர்களை, நாம் செவியை திறந்து தேவன் கடிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அக்கிரமத்தை விட்டு நாம் திரும்புவோம். கடிந்து கொள்ளுதலின் சத்தத்தை நாம் கேட்காமல் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய காரியங்களில் உள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விளக்க விரும்பவே மாட்டோம். நீங்கள் நினிவே மக்களை பார்த்தீர்கள் என்றால் யோனா தீர்க்கதரிசிக்கு வந்த சத்தியம், நீ நினிவே நகரத்துக்கு சென்று அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கி. பிரியமானவர்களே, தேவன் கூறியது, நீ நினிவே மக்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக நீ போய் ஒரு பிரசங்கத்தை பண்ணு, பிற்பாடு அவருடைய அக்கிரமத்தை சொல்லு என்றெல்லாம் தேவன் சொல்லவே இல்லை. தேவன் கூறியது, நீ அந்த நகரத்துக்கு சென்று அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. கடிந்து கொள்ளுதல், இன்னும் 40 நாள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அவன் சொன்ன பொழுது அந்த நினிவே மக்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை, ராஜா முதல் ஆடுமாடுகள் வரை தண்ணீர் குடிக்காமலும் உணவு உண்ணாமலும் தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் செவி திறக்கப்பட்டது. அதே போல நாமும் கூட கடிந்து கொள்ளுதலுக்கு நினிவே மக்களின் செவி திறக்கப்பட்டது போல நம்முடைய செவிகளும் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு தான் எப்பத்தா திறக்கப்படுவாயாக. பிரியமானவர்களே, நாம் கடினமான உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளும் உபதேசத்துக்கு விரும்பி நாமை சீர்படுத்தி கொள்கிறோமா? இல்லை, இதையெல்லாம் சொல்லாதீர்கள், எனக்கு இன்னொரு வசனம் தெரியும், நான் செய்த பாவத்திற்கு மறைவாக நான் இந்த அடைக்கலத்தில் நான் செய்து கொள்வேன் என்றெல்லாம் நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. நினிவே மக்களைப் போல நாம் கடிந்து கொள்ளுதலின் உபதேசத்தை கேட்டது போது நாம் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடம் ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமாகவே நாம் மீட்பை பெறுவோம். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று குணமாக்கியதின் அர்த்தமாக இருக்கும். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்தது, நாம் ஆபத்திற்கு பயப்படாமல் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அதிகமான காரியங்களில் மிகுந்த ஆபத்து நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். நாங்கள் படிக்கும் பொழுது காலத்தில் எல்லாம் மிகவும் சாதாரணமாக ஸ்கூலுக்கு சென்று வருவோம், நடந்து சென்று வருவோம். மிகவும் ஒரு ஜாலியான அனுபவமாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது பள்ளிக்கு செல்வதே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஏராளமான புத்தக சுமையை சுமந்து செல்ல வேண்டும். அதுக்கு பக்கத்தில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், தண்ணீர், டிஃபன் பாக்ஸ் என்றெல்லாம். அப்பொழுதும் கூட அநேக ஆபத்துகளுக்கு பயந்துதான் இன்று பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை காரிலும் ஆட்டோவிலும் டாக்ஸியிலும் இன்னும் பல்வேறு வாகனங்களில் அனுப்புகிறார்கள். காரணம், ஆபத்து நடந்து விடுவோம், ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து விடுவோமோ என்பதுதான். ஆனால் நான் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் எந்த ஆபத்திற்கும் விக்கினத்திற்கும் பயப்படாமல் அமர்ந்திருப்போம். நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் நிக்கின வேண்டி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். தேவனுக்கு நாம் குடும்பமாக, பெற்றோர், பிள்ளைகள், தாத்தா பாட்டி அவர்கள் குடும்பமாக செவி கொடுக்கும் பொழுது எந்தவித ஆபத்திற்கும் பயப்படாமல் அமைதியாக இருப்போம். நாம் அமைதியாக இந்த தேசத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் நாம் இருக்கிற வீட்டில் அமைதியாக எந்த தொந்தரவும் இல்லாமல்
நாம் வாசம் பண்ண வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். எனக்கு செவி கொடுக்கிற வேணும், அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி. விக்கிரம் என்றால் திடீரென்று ஆபத்து, சடன் ஆபத்து, ஆபத்தை விட மேலானது, ஒரு ஆக்சிடென்ட் சொல்லுவாங்களே, அதுதான் அர்த்தம். விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். இன்று கூட நாம் அநேகந்தரம் யாராவது நாம் வீட்டில் வெளியே சென்றிருக்கும் பொழுது, சற்று திரும்ப தாமதமாக இருக்கும் பொழுது, என்ன நடந்து விட்டதோ, ஆக்சிடென்ட் நடந்து விட்டதோ, ஏதாவது ஆபத்தோ என்றெல்லாம் அதிகமாக கலங்கி தவிப்போம். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து குடும்பமாக அவருக்கு ஆராதனை செய்திருக்கும் பொழுது நாம் எந்த ஆபத்திற்கும் பயப்படாமல் அமைதியாக இருப்போம். தேவன் அமைதியான வாழ்க்கையை தருவதற்கு நாம் செவிகளை திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவரிடம் நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, என்னுடைய காதுகளிலும் நீர் உமிழ்ந்து செவி கொடாத இந்த காதை நீர் திறந்து உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாகவும் நாம் ஆபத்துக்கு பயப்படாமல் விக்கிரமின்றி வாசமாக அமைதியாக இருக்கத்தக்கதாகவும் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்போம். நிச்சயமாகவே நாம் ஜபத்தை கேட்டு நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நம் குடும்பங்களில் ஏன் இத்தனை தொந்தரவு, சோதனை, போராட்டம் என்றால் நாம் தேவனுக்கு செவி கொடாமல் இருப்பதுதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, இன்று முதல் தேவனே, எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருடைய செவியும் திறந்து எப்பத்தா என்று சொல்வோம். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக பாக்கியவான். நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். பாக்கியம் என்றால் எல்லா நன்மைகளையும் பெற்று மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது, எவ்வளவு ஆசீர்வாதமான குடும்பம் பாருங்கள், எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்வார்கள். எப்பொழுது? நீதிமொழிகள் 8:34, என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, தினமும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் தேவனுக்கு செவி கொடுத்து விட்டு பிற்பாடு அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செயல்படுவது தேவனுக்கு விரோதமான செயல். வாசப்படியில் காத்திருந்து நித்தம் விழித்திருந்து நித்தம் கதவு நிலையிலே காத்திருந்து செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவாவை வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், அவன் மோசேயின் சன்னிதானத்தை விட்டு விலகாமல் வாசப்படியிலே காத்திருந்தார். அவர் நித்தமும் காத்திருந்தார், வெளித்திருந்து காத்திருந்தார். மோசே 40 நாள் மலையில் இருந்த பொழுது கூட இவரும் அந்த மலையில் ஒரு இடத்தில் அங்கு விழித்திருந்து காத்திருந்தார். இப்பாடு யோசுவாவுக்கு அளித்த பெரிய சாக்கியம், அவர் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிடும் உரிமையை யோசுவாவுக்கு கொடுத்தார். அவருக்கும் தனியான காணி நிலத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்று ஒரு சொந்தமாக ஒரு நிலமோ வயலோ வீடோ வேண்டுமென நினைக்கிறீர்களா? யோசுவாவை போல நாமும் நித்தமும் தேவனுடைய கதவு நிலையிலேயே காத்திருந்து செவி கொடுக்கிற மக்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் பாக்கியவான்களாக இருப்போம். தேவன் கிருபை செய்வாராக. கடைசியாக தேசத்தின் நன்மையை புசிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். இந்த தேசத்தில் விளைகிற காய்கறிகள், கனிகள், இன்னும் ஏராளமான காரியங்களை நாம் வாங்கி புசித்து அனுபவிக்க வேண்டும். அதற்கு ஏசாயா 1:19, உங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பிரியமானவர்களே, நாம் செவிகள் திறக்கும் பொழுது எத்தனை பெரிய சாக்கியம் பாருங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த தேசத்தில் ஏராளமான நன்மையான காரியங்கள் இருக்கிறது. நாம் கடைக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது இதை சாப்பிட வேண்டும், அதை சாப்பிட வேண்டும், அந்த பிரியாணி சாப்பிட வேண்டும், இந்த குழம்பை சாப்பிட வேண்டும், இந்த காய்கறியை சாப்பிட வேண்டும், ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும், ஏராளமான காரியங்களை நாம் விரும்புவோம். நாம் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். தேவனுக்கு செவி கொடுக்கிற மக்களாக காணப்படுகிறோமா? இல்லை என்றால் இப்பொழுதே தேவனே, எப்பத்தா என் செவிகளில் உமிழ்ந்து திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். நிச்சயமாகவே தேவன் நம் செவிகளை திறந்து அவருக்கு செவி கொடுத்து தேசத்தின் நன்மையை புசிக்கிற மக்களாக மாற்றி போடுவார். தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்ற பேரில் சில சத்தியங்களை கேட்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கொன்னைவாயுடைய செவிடனின் குணமாவதற்காக கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் நடந்து வந்து அவனை சுகப்படுத்தி நீர் கர்த்தாவே. அந்த காரியம் எங்களுக்கும்
ஒரு எச்சரிப்பின் சத்தமாக எங்கள் காதுகளையும் நீர் உமிழ்ந்து எப்பத்தா என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே. எங்கள் செவிகள் சிறக்கப்படும் பொழுது மட்டும்தான் உம்முடைய வழியில் நாங்கள் நடப்போம் கர்த்தாவே. எங்களுடைய செவிகள் சிறக்கப்படும் பொழுது உம்முடைய வழிகளிலிருந்து வியாதிகளை நீங்கி நாங்கள் சுகதேவியாக ஜீவிப்போம் கர்த்தாவே. ஆண்டவரே, செவிகள் திறக்கப்படும் பொழுது தேசத்தின் நன்மையை புசிக்கிற மக்களாகவும் தேசத்தின் கொடுமையை அனுபவிக்கிற மக்களாகவும் நாம் காணியாட்சிக்குள் பிரவேசிக்கிற மக்களாகவும் எங்களுக்கு சொந்தமாக நிலபலங்களை பெற்று அனுபவிக்கிற மக்களாகவும் காணப்படுவோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கத்தக்கதாக எங்களுடைய செவிகளை நீ திறந்து எப்பத்தா என்று சொல்ல வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதம் வரத்தக்கதாக கெஞ்சிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.